உங்களுக்கு நாங்க ஏன் இன்கிரிமெண்ட் கொடுக்கணும்? அதுக்கு சரியான ஒரு ரீசன் சொல்லுங்க. ஒரே ஒரு ரீசன். முன்னாடி 250 ரூபா வித்த ஹேர் ஆயில் இப்போ 450 ரூபாய்க்கு விற்கிது சார். என் சேலரியில் ஒரு க்ரோத் இருந்தால் தானே சார் என் ஹேரில் ஒரு க்ரோத் இருக்கும். ஸோ என் சுச்சுவேஷனை பார்த்து நீங்கள் எதாவது பண்ணீங்கன்னா நல்லாயிருக்கும் சார். ஆயிலுக்கு நீங்களும் இந்த மாதிரி இன்க்ரிமெண்ட்டுக்காகவோ இல்லை கரியருக்காகவோ ஜாப் சேஞ்ச் பண்ண போறீங்க அப்படின்னா நான் சொல்ல போற விஷயத்த கண்டிப்பா பண்ணுங்க. ஸோ நீங்க ஜாப் சேஞ்ச் பண்ண உடனே முதல் வேலையா உங்களோட புது எம்ப்ளாயர் கிட்ட நீங்க வாங்கிட்டு இருந்த பழைய சேலரியை டிக்ளேர் பண்ணணும். அண்ட் அதை கன்சிடர் பண்ணி தான் டாக்ஸை டிடெக்ட் பண்ண சொல்லணும். அப்படி நீங்க சொல்லலை அப்படின்னா உங்களோட புது எம்ப்ளாயர் கம்மியான டாக்ஸை டிடெக்ட் பண்ணுவாரு. இதனால உங்களுக்கு டேக் ஹோம் இன்க்ரீஸ் ஆகும். பட் இயர் எண்ட்ல நீங்க மொத்தமா டாக்ஸ் பே பண்ண வேண்டியது இருக்கும். அண்ட் அதுலயும் இம்பார்ட்டன்டான விஷயம் என்ன அப்படின்னா இன்ட்ரெஸ்டோட நீங்க பே பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இஃப் யூ ஆர் நாட் டிக்ளேரிங் டு த நியூ எம்ப்ளாயர் உங்களோட சேலரி அப்படின்னா அட்லீஸ்ட் நீங்க அட்வான்ஸ் டாக்ஸ் ஆவது பே பண்ணணும் பிஃபோர் த இயர் எண்ட். ஸோ தட் நீங்க இன்ட்ரெஸ்ட்டை அவாய்ட் பண்ணலாம்.